ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நோம்பு கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், கஸ்தூரி மேத்தி, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். இதெல்லாம் நல்லா வறுபடணும். கைமா சேர்த்து செய்வாங்க. எங்கிட்ட நான் இருக்கிற இடத்துல கைமா கிடைக்காதனால மட்டனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். 1/4 கிலோ ரைஸுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறது. மட்டன் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு என்னென்ன சேர்க்குறோமோ எல்லாமே சேர்க்குறோம். காரம் மட்டும் கிடையாது. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். மஞ்சள், இது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். திரும்ப தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மட்டனை. நீங்கள் இருக்கிற இடத்துல கைமா கிடச்சிச்சுன்னா கைமா சேர்த்து செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். காரம் எதுவும் இருக்காது. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்துக்கேன். எங்கிட்ட 2 விதமான புதினா இருக்குது. அந்த 2 புதினாவும் செடியில் கட் பண்ணது சேர்த்துக்கிறோம். பாருங்கள், மட்டன் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. திரும்ப இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 100 கிராம் சேர்த்துருக்கேன் தக்காளி. நம்ம குக்கரில் வைக்கிறதுனால எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துடும். நீங்கள் வெஜ்ஜில் செய்கிறதுனா மட்டனை ஸ்கிப் பண்ணிவிட்டு காய்கறி கூட சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி. 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துருக்குறோம். இதுவும் இந்த மட்டனை கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 10 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 3 விசில் ஐயில் வச்சிட்டோம். இப்போ மிளகு சீரகம் பவுட்ரு பண்ணது கொரகொரப்பாக அரைச்சது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். உப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 3 விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா நல்லா கொழன்னு வெந்துடும். இப்போ ஒரு தேங்காவை பால் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கடைசியாக. நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இது எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாக ரொம்ப நல்லா இருந்தது.